Hi friends, welcome back to my channel. நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, இல்லை வந்து புதுசாக யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கீங்க. யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இன்றைக்கி நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். யூடியூப் வீடியோவுக்கு தம்ப்நெயில் ரெடி பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா வந்து கவலைப்படாதீங்க. மொபைல்லையே வந்து தம்ப்நெயில் வந்து எப்படி லெஸ் தேன் அ மினிட்ல வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் தம்ப்நெயில் வந்து இங்கிலீஷு, தமிழ் ரெண்டுலேயுமே வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து லைவாக உங்களுக்கு வந்து ஒரு டெமோவாகவே வந்து காட்ட போகிறேன். ஸோ இதில் இருக்க எல்லா ஸ்டெப்பும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன் பை ஒன்னாக தெளிவாக சொல்கிறேன். யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னால தான் உங்களுக்கு எல்லா ஸ்டெப்பும் வந்து தெளிவாக புரியும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம வியூவர்ஸ் வந்து எதை வச்சு நம்ம வீடியோ வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். அவங்க ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறதே வந்து நம்மளோட டைட்டில்லையும் தம்ப்நெயில மட்டும்தான். உள்ளே என்ன கண்டென்ட் இருக்குது, எவ்வளோ கிளாரிட்டியில் நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம், அதெல்லாம் அவங்களுக்கு வந்து தெரியாது. இந்த டைட்டில் அண்ட் தம்ப்நெயில வச்சு தான் நம்ம வீடியோக்குள்ளேயே வருவாங்க. ஸோ அதனால் தம்ப்நெயில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு நல்ல தம்ப்நெயிலை வந்து க்ரியேட் பண்ணி நம்ம வீடியோவுக்கு வந்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கான சான்ஸ் வந்து ஜாஸ்தி. நம்மளோட தம்ப்நெயில் நல்லா இருக்கும்போது உள்ள கண்டென்ட் நல்லா இருக்க மாட்டுக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு சான்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ப்ளஸ் வந்து இதனால் நம்ம வியூஸ் வந்து ஜாஸ்தியாகும், சப்ஸ்கிரைபரும் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க. ரெவன்யூ வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம யூடியூப்பில் வந்து ஜென்ரலாகவே வந்து யூடியூப் வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு ஆட் இருக்கும். ஸோ இவங்க தம்ப்நெயில பார்த்துட்டு கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டாங்கனாவே அந்த ஆட் வந்து உங்களுக்கு வந்து ரெவன்யூவாக வந்து மாறிடும். ஸோ அதனால் தம்ப்நெயில் நல்லா இருக்குது அப்படின்னா உள்ள கண்டென்ட்டுக்கு வர முன்னாடியே உங்களோட ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகிடும். தம்ப்நெயில பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அது என்ன வந்து சைஸில் இருக்கணும், என்ன ரேஷியோவில் இருக்கணும், எவ்வளோ சைஸில் இருக்கணும், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ மெயினாக உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, அதோட ரேஷியோ வந்து 16:9 அப்படிங்கிற சைஸில் வந்து இருக்கணும். ஒரு தம்ப்நெயில் வந்து வைரல் ஆகிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் அப்படிங்கிறத வந்து இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஒரு தம்ப்நெயிலில் வந்து கம்மியான வேர்டு வந்து இருக்கணும். ஒரு 1 சென்டென்ஸ் ஆர் 3 to 5 வேர்ட்ஸ் மட்டும் இருக்கணும். அந்த லெட்டர்ஸ் வந்து பெருசாக தான் இருக்கணும். மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து ஃபோனில் தான் வந்து பார்க்குறோம் அப்படிங்கும்போது அந்த லெட்டர்ஸ் வந்து பெருசாக இருந்தால் தான் வந்து விசிபிளாக இருக்கும். ப்ளஸ் வந்து அதில் யூஸ் பண்ணுற லெட்டர்ஸ் எல்லாம் வந்து ஹை கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணணும். பார்த்ததும் அட்ராக்ட் பண்ணுற கலர் மாதிரி எல்லோ, பிளாக்கு, ரெட்டு, ஒயிட்டு அந்த மாதிரி கலர்ஸை வந்து சூஸ் பண்ணி வந்து போடணும். ப்ளஸ் வந்து எமோஜிஸோ இல்லை நம்மளோட ஃபேஸோ வந்து எக்ஸ்ப்ரெஷனோட வந்து போடணும். நீங்கள் சேடான வீடியோ போடுறீங்க அப்படின்னா சேடாக ஃபேஸ் இருக்க மாதிரியும், ஹாப்பியாக இருக்கிற மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஹாப்பி ஃபேஸு அந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் வந்து போடலாம். அவங்க க்யூரியாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான ஹூக் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து போடலாம். இப்போ என்ன சொல்கிறது, 1 மினிட்ல பண்ணிடலாம், ஈஸி டிப்ஸு, ஈஸி டு ஃபாலோ அந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து நீங்கள் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இதனாலேயும் அவங்க வந்து உள்ளே வந்து கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ஜாஸ்தி. உங்கள் தம்ப்நெயில் எப்படி இருக்கணும்னு நான் வந்து சொல்லிட்டேன். எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஸோ தம்ப்நெயில் ஃபுல்லாக வந்து டெக்ஸ்ட்டாகவே வந்து வச்சிடாதீங்க. நிறைய பேர் வந்து ஒரு 5 சென்டென்ஸ் 6 சென்டென்ஸ்லாம் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து வைக்கக்கூடாது. நீங்கள் வைக்கிற தம்ப்நெயில் வந்து ஹை கிளாரிட்டியில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இதை பார்த்தாவே உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் லோ கிளாரிட்டியில் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த தம்ப்நெயிலே எப்படி இருக்குது, வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே கூட வரமாட்டாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டி வந்து நல்லா ஜாஸ்தியாக இருக்கிற தம்ப்நெயிலை மட்டும் வந்து வைக்கணும். லோவாக இருக்கிறத வந்து வைக்காதீங்க. அதுக்கடுத்து ஃபாண்ட் சைஸு, நம்ம சென்டென்ஸ் அதில் எழுதுறதுல வந்து ஃபாண்ட் சைஸு கொஞ்சமாவது பெருசாக இருக்கணும். ஏன்னா டிவிலையோ லேப்டாப்லேயோ பார்க்குறவங்க வந்து ரொம்ப கம்மி, ஃபோன் தான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபாண்ட் வந்து ஓரளவுக்கு பெருசாக இருந்தால் தான் விசிபிளாக இருக்கும். ஸோ நிறைய கலர்ஸாக வந்து யூஸ் பண்ணி தம்ப்நெயிலை வந்து க்ரியேட் பண்ணாதீங்க. அது பார்த்தோன்னேயுமே வந்து ஒரு நல்ல இம்ப்ரெஷனை வந்து க்ரியேட் பண்ணாது. ப்ளஸ் வந்து நிறைய இமேஜஸை வந்து நிறைய எடுத்து போட்டு மெஸ்ஸியாக வந்து தம்ப்நெயிலை பண்ணிட்டாலும் அது வந்து பார்க்க நல்லா இருக்காது. கம்மியான வேர்டிங்ஸு ஒரு 1 or 2 இமேஜை மட்டும் வந்து வச்சு க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ 1 மினிட்ல எப்படி தம்ப்நெயில் வந்து ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஏஐ யூஸ் பண்ணி தான் வந்து இந்த தம்ப்நெயிலை வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் 2 ஆப்ஷன் வந்து இருக்குது. ஒன்று வந்து கூகுள் ஜெமினி, இன்னொன்று வந்து ChatGPT. இந்த 2யுமே நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். நீங்கள் 2லேயுமே ஆக்சுவலாக வந்து க்ரியேட் பண்ணுங்கள். எது வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து எடுத்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நானும் அப்படி தான் பண்ணுவேன். ChatGPT, ஜெமினி 2லேயுமே வந்து போடுவேன். எது எனக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அதை எடுத்து தம்ப்நெயிலாக வந்து வச்சுப்பேன். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இப்போ வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற லைவ் டெமோ வந்து நான் காட்டுறேன். உங்கள் ஃபோனை மட்டும் ரொட்டேட் பண்ணி ஹரிசாண்டல் டைரக்ஷனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கிளியராக வந்து தெரியும். ஃபர்ஸ்ட்டு கூகுள் ஜெமினியில் எப்படி வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கூகுள் ஜெமினியை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் உங்களோட ஃப்ரண்ட் பேஜு. கீழே வந்து ஆஸ்க் ஜெமினி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் தான் நம்ம வந்து டைப் பண்ணணும். என்ன டைப் பண்ணோம் அப்படின்னா, ஜென்ரேட் தம்ப்நெயில் ஃபார் யூடியூப் வீடியோ, கீழே வந்து ஃப்ரேமு
60 நெக்ஸ்ட்டு 9. நான் என்ன டைப் பண்ணுறேனோ அதை அப்படியே வந்து பார்த்துக்கோங்க. கண்டென்ட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு உங்கள் டாபிக் என்னவோ அதை நீங்கள் வந்து எழுதணும். நான் இப்போ சும்மா வந்து ஹவு டு சேவ் மணி அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுக்குறேன். ஸோ சின்னதாக ஹவு டு சேவ் மணிக்கு மட்டும் நான் இப்போ தம்ப்நெயிலை வந்து க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இதோட நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து என்ன உங்களுக்கு வேணுமோ அது மாதிரி நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ நான் இப்போ வந்து என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா, க்ரியேட் இமேஜ் வித் அட்ராக்டிவ் பிக்சர் அண்டு ஐ கேட்சி இமேஜஸ் டு கெட் மோர் வியூஸ் அப்படின்னு சொல்லி போடுறேன். போட்டுட்டு அந்த ஆரோ சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோடனே இங்கே வந்து நம்மளோட இமேஜ் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ இப்போ பாருங்கள், அதுவே அவ்வளோதான் தம்ப்நெயிலில் க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஹவு டு சேவ் மணின்னு நான் கேட்டேன். ஸோ அது வந்து அதோட சென்டென்ஸை மாற்றிட்டு சேவ் மணி நவ் ஸ்டாப் வேஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுக்குது. ஸோ எங்களுக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இப்போ எனக்கு இது பிடிக்கல அப்படின்னா நான் ஒன் மோர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ கொடுத்தேன் அப்படின்னா அது இன்னொரு இமேஜை வந்து நமக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அது பிடிக்கல அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு இமேஜ் வந்து இப்போ க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா, மேக்ஸிமைஸ் யுவர் சேவிங்ஸ், வாட்ச் யுவர் வெல்த் சோர், ப்ரூவன் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கு. இதில் நம்ம என்ன வேணுமாலும் வந்து எடிட் பண்ணலாம். இப்போ அதில் ஒரு கேர்ளோட ஃபேஸ் இருக்குது. இதுலேயும் அதே சேம் கேர்ளில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு உங்கள் ஃபேஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன டைப் பண்ணிங்கனாலும் அது வந்து எடிட் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் சும்மா வந்து கேட்குறேன், இந்த கேர்ளோட ஃபேஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கார்ட்டூன் ஃபேஸ் வந்து வச்சுக்கூட அப்படின்னு. ஸோ ரிமூவ் உமன் இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஆட் கார்ட்டூன் இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த ஆரோ சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னே இமேஜ் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நம்ம என்ன எடிட் வந்து கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணோட ஃபேஸை எடுத்துகிட்டு நமக்கு வந்து கார்ட்டூன் இமேஜை வந்து போட்டு கொடுத்துருச்சு. இந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அதை ஃபுல்லாக நம்ம கேட்டோம் அப்படின்னா அது வந்து எடிட் பண்ணி கொடுக்கும். இந்த டெக்ஸ்ட்டையும் நான் கொடுத்ததே வந்து போடு அப்படின்னு சொன்னாலும் அது கரெக்டாக வந்து போட்டு கொடுக்கும். ஸோ இப்போ வந்து 3 இது வந்து க்ரியேட் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதை வந்து எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த 3 வந்து பாருங்கள், எதில் கிளாரிட்டி நல்லாயிருக்கு, எதில் வந்து கரெக்டாக எல்லாமே நல்லாயிருக்கோ அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை சேவ் பண்ண போகிறேன். கீழே ஷேரு, காப்பி, சேவ் அப்படின்னு இருக்குது. இந்த சேவ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும் போதும். அவ்வளோதான். டவுன்லோடிங் ஃபுல் சைஸ் அப்படின்னு வந்துட்டு இமேஜ் டவுன்லோடர்னு காட்டிடுச்சு. அவ்வளோதான், தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். எனக்கு இவ்வளோ அளவுக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது, எனக்கு தமிழில் தான் வந்து க்ரியேட் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் தமிழ்லேயே வந்து பண்ணலாம். தமிழில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ வந்து சொல்கிறேன். ஸோ இந்த கூகுள் ஜெமினியில் வந்து போயிட்டு கீழே நம்மளோட கீபேட் இருக்குல்ல, கீபேடில் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இங்கே லாங்குவேஜ் செட்டிங், நம்ம என்ன லாங்குவேஜ் இருக்கோ அதை வந்து காட்டும். என்கிட்ட இங்கிலீஷ் மட்டும்தான் இப்போ இருக்குது. இப்போ நான் தமிழ் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த லாங்குவேஜ் செட்டிங் அப்படிங்கன்னு இருக்கிறத வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இங்கிலீஷ் 2 எனக்கிட்ட இருக்கிறது. ஸோ தமிழ் ஆட் பண்ணணுன்னா அந்த ஆட் கீபோர்டு அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நிறைய லாங்குவேஜில் கீபோர்டு வந்து அவைலபிளாக இருக்கும். நமக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை நம்ம வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து தமிழ் தான் வேணும். மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அங்கே இருக்குது பாருங்கள், தமிழ் இந்தியா அப்படின்னு இருக்குது. அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் அவங்க வந்து 4-5 டைப் ஆஃப் கீபோர்டு வந்து வச்சுருக்காங்க. தமிழ் ஏபிசி, தமிழ் ஒலி அப்படிலாம் கொடுத்துருக்கு. நான் ஜென்ரலாக தமிழில் மட்டும் இருக்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்துட்டேன் அப்படின்னா வந்து அங்கே ஆட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, முன்ன 2 இங்கிலீஷ் மட்டும் இருந்தது, இப்போ தமிழ் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ வந்து பேக் போய்க்கோங்க. இப்போது நமக்கு வந்து வந்துருச்சு பார்த்தீங்களா, தமிழ் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கீழே இருக்க இங்கிலீஷை வந்து இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா முன்ன இங்கிலீஷ் மட்டும் காட்டுச்சு, இப்போ இங்கிலீஷ் தமிழ் 2 காட்டுது. தமிழ்னு அதில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கீபோர்டு வந்து தமிழாக வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் சும்மா வாங்க எப்படி அப்படிலாம் சும்மா நான் டைப் பண்ணி காட்டுறேன். நீங்கள் ஈஸியாகவே இதில் வந்து டைப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் ஒரு 2 தடவை டைப் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னாவே இது வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும். இல்லை நீங்கள் தமிழ் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி. தம்ப்நெயில் வந்து ஜென்ரலாகவே வந்து நம்ம தமிழ், இங்கிலீஷ் 2ம் வந்து மிக்ஸ் பண்ணி தான் வந்து மோஸ்ட்லி வந்து வைப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த 2 கீபோர்டுமே வந்து தேவைப்படும். ஸோ என்னென்ன வேர்ட்ஸ் வந்து தமிழ் வேணுமோ நீங்கள் தமிழ் கீபோர்டில் வந்து டைப் பண்ணிக்கலாம், இங்கிலீஷை வந்து இங்கிலீஷ் கீபோர்டில் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யூடியூப்பில் கோடியில் சேலரி வாங்குவது எப்படி அப்படிங்கிறத வந்து நீங்கள் தம்ப்நெயிலாக வைக்கணும் அப்படின்னா இந்த 2 கீபோர்டையும் மாற்றி மாற்றி எடுத்து நீங்கள் வந்து இதை டைப் பண்ணலாம். ஸோ இதை நான் வந்து இதில் டைப் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். யூடியூப் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷும், கோடியில் அப்படிங்கிறதுக்கு வந்து தமிழும், சேலரிக்கு திருப்பி இங்கிலீஷ் வந்து போயிட்டேன், வாங்குவது எப்படி அப்படிங்கிறத வந்து தமிழில் வந்து டைப் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி அந்த கண்டென்ட்டில் வந்து போடுறதுக்கு நீங்கள் இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழை வந்து மிக்ஸ் பண்ணியும் வந்து எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இங்கிலீஷே சுத்தமாக தெரியாது அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவும் வந்து தமிழில் போட்டுக்கலாம். நீங்கள் தமிழில் கேட்டாலும் வந்து ஜெமினி வந்து ஜென்ரேட் பண்ணி வந்து கொடுக்கும், ஒன்றும் வந்து பிரச்சனை இல்லை. இப்போ அங்கே வந்து நான் ஹவு டு சேவ் மணி அப்படிங்கிறத இங்கிலீஷில் வந்து பண்ணி காட்டினேன். இப்போ தமிழில் வந்து அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அப்போ நான் வந்து ஜென்ரேட் இமேஜ் அப்படிலாம் டைப் பண்ணி இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணேன். இப்போ நீங்கள் தமிழ்லேயே வந்து ஃபுல்லாகவே வந்து டைப் பண்ணலாம்.
பணம் சேமிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் வீடியோவுக்கு தம்ப்நெயில் வேணும் அப்படின்னு நீங்கள் அதுக்கிட்ட வந்து கேட்கணும். அதை சும்மா அப்படியே தமிழ்லேயே வந்து டைப் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வந்து தமிழும் வந்து கரெக்டாக நம்ம பேச்சு வழக்கில் நீங்கள் வந்து டைப் பண்ணால் கூட அது வந்து புரிஞ்சுக்குது. நான் நிறைய ட்ரை பண்ணியும் வந்து பார்த்துருக்கேன். ஸோ இப்போ நான் டைப் பண்ணிடுறேன் பாருங்கள். பணம் சேமிப்பது எப்படி என்று ஒரு யூடியூப் தம்ப்நெயில் உருவாக்கி கொடுக்கவும் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன் அப்படின்னா அது வந்து கரெக்டாக இங்கிலீஷ்க்கு எப்படி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சோ அதே மாதிரி வந்து தமிழுக்கும் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் டைப் பண்ணிட்டேன்னா ஸோ அந்த ஆரோ வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோடனே வந்து லோடிங் இமேஜ் வந்து ஆகும். ஸோ இமேஜ் வந்து க்ரியேட் ஆக போகுது. பார்த்தீங்களா, இப்போ நம்ம தமிழில் கொடுத்தோம் அப்படிங்கிறதுனால அங்கே ஹவு டு சேவ் மணின்னு கொடுத்தோம், அதனால் ஹவு டு சேவ் மணின்னு இங்கிலீஷில் வந்துச்சு. இப்போ தமிழில் கொடுத்துருக்கோம் அப்படின்னால வந்து தம்ப்நெயில் வந்து தமிழில் வருது. நம்ம எப்படி வந்து கேட்குறோமோ அது மாதிரி வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதை சேவ் பண்ணணும் அப்படின்னா உள்ளே போயிட்டு வந்து சேவ் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் தமிழ்லேயே அதுக்கிட்ட சொன்னீங்கனாலும் அது வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, இதில் எதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் அங்கே மேலே காப்பின்னு இருக்குது, அதை வந்து நான் காப்பி பண்ணிவிட்டேன். அதை நம்ம ஃபஸ்ட்டு டைப் பண்ணதே வந்து இது பண்ணிவிட்டு ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் அதில் நீங்கள் வந்து போடலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் நான் ஒரு உண்டியலும் ஒரு கொஞ்சம் கேஷும் வந்து இருக்கிற மாதிரி வந்து போட போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வருது அப்படின்னா இப்போ நான் அதை வந்து டைப் பண்ணுறேன். ஸோ உண்டியல் மற்றும் பணம் இந்த இதை வந்து இந்த இதில் வந்து ஆட் பண்ணுன்னு சொல்லி நான் வந்து போட போகிறேன். அதை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள், தமிழில் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ நான் என்ன டைப் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அதில் ரீட் பண்ணி பாருங்கள். உண்டியல் மற்றும் பணம் புகைப்படத்தை இணைக்கவும் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிடுறேன். ஸோ அதில் வந்து வெறும் பணம் சேமிப்பது எப்படின்னு மட்டும் ஜென்ரேட் ஆகி இருந்தது. ஸோ இப்போ இப்படி கொடுத்து பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நான் உண்டியல் கேட்டேன், உண்டியல் கொடுத்துருச்சு. கேஷ் கொடுத்தேன், கேஷ் கொடுத்துருச்சு. டைட்டில் லைட்டாக எடிட் பண்ணியிருக்கு, பணம் சேமிப்பது எப்படி 10 எளிய வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அந்த 10 எளிய வழிகள் வேணானாலும் இந்த 10 எளிய வழிகள் அப்படின்னு இருக்கிறத வந்து எடுத்து விடவும்னு போட்டிங்கன்னா அது வந்து எடுத்துரும். என்ன வேணுமாலும் நம்ம கொடுக்கலாம். இப்போ அதில் ஒரு பையன் இருக்கான், அதை எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு கேர்ளை வந்து வைக்கணும் அப்படின்னா கேர்ளும் நீங்கள் வந்து வைக்கலாம். இப்போ இதை பாருங்கள், இதில் வந்து நான் அதை அப்படியே டைப் பண்ணுறேன். அந்த ஆணோட படத்தை வந்து எடுத்துகிட்டு ஒரு இல்லத்தரசியோட படத்தை வந்து வைக்கவும் அப்படின்னு சொல்லி நான் வந்து போட்டுட்டு அந்த இடத்துல வந்து அந்த ஆரோ வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே லோட் ஆகிட்டு அப்படியே சேஞ்ச் ஆகி வந்துருச்சு பாருங்கள். அந்த பையனை எடுத்துகிட்டு ஒரு அம்மா வந்து சாரி கட்டிட்டு இருக்க மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிற மாதிரி ஆனால் ஒரு இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. நீங்கள் என்ன கேட்டாலும் அதை வந்து மாற்றி கொடுக்கும். இப்போ இந்த லெட்டரை வந்து அப்படியே ஃபுல்லாக ரெட் கலரில் மாற்றி கொடு அப்படின்னாலும் ரெட் கலரில் மாற்றி கொடுக்கும், க்ரீன் கலரில் மாற்றி கொடுனாலும் க்ரீன் கலரில் மாற்றி கொடுக்கும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை ஃபுல்லாக வந்து பண்ணி கொடுக்கும். இப்படி தான் வந்து கூகுள் ஜெமினியில் வந்து தம்ப்நெயில் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ChatGPTயில் எப்படி பண்ணணும் அப்படிங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஃபேஸ் காட்டாமல் நான் வந்து எப்படி என்னோட சேனலை வந்து 42 டேஸில் மானிட்டைஸ் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு வீடியோ. அதில் நிறைய யூடியூபர்ஸ்க்கு தேவையான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். ப்ளஸ் வந்து என்னோட லைஃப்பில் எப்படி வந்து இந்த 42 டேஸ் போச்சு, என்னென்ன விஷயம் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன் இந்த 42 டேஸில் மானிட்டைஸ் ஆகிறதுக்கு, அது எல்லாத்தையும் ஷேர் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் வந்து புதுசாக யூடியூப் சேனலை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். இதோட லிங்க்கெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், என் கார்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா வந்து ChatGPT. ஸோ கூகுள் ஜெமினி மாதிரி தான், இதுலேயும் வந்து சேம் தான். அங்கே எப்படி நான் வந்து டைப் பண்ணனோ அதை அப்படியே இங்கே காப்பி பண்ணியே பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணிக்கிங்க. அந்த ஜென்ரேட் தம்ப்நெயில் ஃபார் யூடியூப் வீடியோ, ஹவு டு சேவ் மணி, கிரியேட் இமேஜ் வித் அட்ராக்டிவ் பிக்சர் அண்ட் ஐகாட்சி அப்படிங்கிறத அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே வந்து போட்டிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே இங்கேயும் கிரியேட்டிங் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இதுலேயும் இமேஜ் வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் பாருங்கள் க்ரியேட் ஆகி வந்துருச்சு. ஹவு டு சேவ் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்கி பேங்க் வந்து வச்சு அதில் காசு போடுற மாதிரி சேவ் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போட்டு வந்திருக்கு. ஸோ இதில் வந்து மேலே வந்து டவுன்லோட் சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஷேர் ஆப்ஷன், எடிட் ஆப்ஷன் இதெல்லாமே வந்து இருக்குது. இதுலேயும் வந்து ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். இல்லை வேறு ஆப்ஷன் கேட்டோம் அப்படின்னாலும் அது வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நான் ஒன் மோர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதில் கொடுத்த மாதிரியே கொடுக்குறேன். ஸோ இன்னொரு ஆப்ஷன் வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி எத்தனை ஆப்ஷன் வேணுமாலும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து அந்த உண்டியலை வந்து எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸில் வந்து காயின்ஸ் வந்து போட்டிருக்க மாதிரியும், அதுக்கப்புறம் இங்கே வந்து சேவு அந்த மாதிரி வந்து கொஞ்சம் இதெல்லாம் வந்து கொடுத்து வச்சுருக்கு. ஸோ இது மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கு. நம்ம என்ன கேட்குறோமோ அந்த மாதிரி அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ இதில் வந்து உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணணுன்னாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோட்டோ அந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து இது பண்ணிங்க அப்படின்னா கேலரிக்குள்ளே போகும். உங்கள் இமேஜை வந்து ஆட் பண்ணுன்னு சொன்னால் ஆட் பண்ணும். நான் இப்போ சும்மா ஆட் கார்ட்டூன் இமேஜ் அப்படின்னு சொல்லி இதில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பையனோட ஃபோட்டோவை வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ நம்ம என்ன கேட்குறோமோ அந்த மாதிரி வந்து இது வந்து பண்ணி கொடுக்கும். உங்களோட ஐடியாஸ் எல்லாத்தையும் அப்படியே லைட்டாக நீங்கள் டைப் பண்ணி தமிழோ இங்கிலீஷோ ஏதோ ஒன்று டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னாவே அதை அழகாக இமேஜை வந்து லெஸ் தேன் அ மினிட்லேயே வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும்.
அவ்வளோதான் தம்ப்நெயில் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இதில் நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, ஜெமினி, ChatGPT 2லேயுமே வந்து ஜென்ரேட் பண்ணுங்கள். எது வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அதை எடுத்து உங்கள் தம்ப்நெயிலா வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ இமேஜஸ் தான் வந்து கிரியேட் பண்ண முடியும்னு அதில் வந்து லிமிட்டேஷன்ஸ் வந்து இருக்கும். மினிமமாக ஆனால் 10 இமேஜ் வந்து கிரியேட் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் 10 தாண்டி உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு எடிட்லாம் இருக்குது அப்படின்னா, இன்கேஸ் பண்ண முடியலன்னு அது வந்து ரீச் டு யுவர் லிமிட் அப்படின்னு வந்துருச்சுனாலும், மேலே போயிட்டு உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் மினிமம் எல்லாரும் 2 கூகுள் அக்கௌண்ட் வச்சுருப்போம். யூடியூபுக்குன்னு ஒன்றும், நம்மளோட பர்சனலுக்கும் ஒன்றும். ஸோ இன்னொரு இதை லாகின் பண்ணியும் நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கங்க. லிமிட் முடிஞ்சிருச்சு, நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்ல. அதை லாக் அவுட் பண்ணிவிட்டு புதுசாக இன்னொரு இருக்கிறத வந்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2யும் வந்து போட்டுட்டு எது பெஸ்ட்டோ அதை வந்து போட்டுக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் நான் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து டெமோலாம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இது பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.